ஒரு பழைய காலத்தில் ஒரு ஞானம் நிறைந்த துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு சிறிய குகையில் அமைதியாக தியானித்து உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்து வாழ்ந்தார். ஒரு மாலை அவர் தனது குகையின் வாசலில் அமர்ந்திருந்தபோது ஒரு காகத்தின் தொண்டையில் இருந்து ஒரு சிறிய எலி கீழே விழுந்தது. அந்த எலி காயமடைந்திருந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. துறவி மிகுந்த கருணையுடன் அந்த எலியை எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு வந்து சிறிது தானியங்களை அளித்தார். அன்றிலிருந்து அந்த எலி குகையில் துறவியுடன் வாழத் தொடங்கியது. காலப்போக்கில் அந்த எலி நன்றாகக் குணமடைந்து பலமானதாகவும் ஆனது. ஒரு நாள் காட்டிலிருந்து வந்த ஒரு பூனை அந்த எலியைப் பார்த்து அதைத் தொடரத் தொடங்கியது. பயந்த எலி துறவியின் மடியில் ஒளிந்து கொண்டு, "என்னைக் காப்பாற்றுங்கள்" என்று பயத்தில் கதறியது. துறவி பூனையை விரட்டினார். ஆனால் எலியின் கண்களில் இருந்த பயத்தைப் பார்த்து அவர் இரக்கமடைந்தார். பூனை மீண்டும் வந்து இதைத் தாக்கும் என்று எண்ணினார். அதனால் துறவி தனது ஆன்மீக சக்திகளைப் பயன்படுத்தி அந்த எலியை ஒரு பூனையாக மாற்றிவிட்டார். அது இனி வேறு பூனையைப் பற்றி பயமில்லாமல் துணிவாக வாழலாம் என்பதற்காக. பூனையாக மாறிய எலி இனி காட்டில் பயமின்றி அலைந்தது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சில நாட்கள் நன்றாகவே போனது. ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு காட்டு நாய் அந்த பூனையைப் பார்த்து துரத்தத் தொடங்கியது. மீண்டும் பயந்த பூனை துறவியிடம் ஓடிக் குகைக்குள் ஒளிந்து கொண்டு காப்பாற்றச் சொல்லியது. துறவி மீண்டும் கருணையுடன் அந்த பூனையை ஒரு நாயாக மாற்றினார். நாயாக மாறிய எலி மீண்டும் காட்டில் பயமின்றி சுற்றித் திரிந்தது. ஆனால் ஒருநாள் ஒரு புலி அந்த நாயைப் பார்த்து துரத்தியது. பயந்த நாய் துறவியின் அருகே வந்து காத்துக்கொள்ள கேட்டது. துறவி மீண்டும் அதனை புலியாக மாற்றினார். இப்போது எலி புலியாக மாறியது. அது காட்டின் அரசனைப் போல அலைந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் அதைப் பார்த்து ஓடின. புலியாக இருந்த எலி மிகவும் மகிழ்ச்சியாகவும் பலவாகவும் இருந்தது. ஆனால் ஒருநாள் காட்டில் ஒரு வேட்டைக்காரன் திடீரென்று தோன்றினான். அவன் புலியைப் பார்த்ததும் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தான். அந்த சத்தத்தால் பயந்த புலி உயிரைக் காக்க குகைக்குள் ஓடி வந்து துறவியிடம் கதறி, "அவர் என்னைக் கொன்றுவிடுவார், தயவு செய்து என்னைக் காப்பாற்றுங்கள்" என்றது. மீண்டும் கருணையுடன் துறவி தன் மந்திரத்தால் அந்த புலியை ஒரு மனிதனாக மாற்றினார். மனிதனாக மாறிய எலி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு உணர்ச்சி, அதிகாரம், சுதந்திரம் அனைத்தும் கிடைத்தன. அது அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று மக்களோடு வாழத் தொடங்கியது. ஆனால் ஒரு எண்ணம் அதை வருத்திக் கொண்டிருந்தது. "நான் ஒரு எலிதான், அதை யாரும் அறியவில்லை. ஆனால் துறவி ஒருவர்தான் உண்மை தெரியும். ஒரு நாள் அவர் அதை யாரேனும் சொல்லிவிட்டால் மக்கள் என்னை கேலி செய்வார்கள், மரியாதை குறையும்." இந்த பயம் ஒரு அபாயகரமான எண்ணமாக மாறியது. துறவியை கொன்றுவிட்டால் எனது ரகசியம் எப்போதும் மறைந்திருக்கும். இந்த தீய எண்ணத்தோடு ஒரு கத்தியை எடுத்து துறவியின் குகையை நோக்கி புறப்பட்டான். அந்த மனிதன் குகைக்குள் நுழைந்தவுடனே துறவி அவனைப் பார்த்ததும் அவனது தீய நோக்கத்தை உணர்ந்தார். மனிதன் தன்னை அடைவதற்கு முன்பே துறவி தனது மந்திரத்தைச் சொன்னார். உடனே அந்த மனிதன் மீண்டும் ஒரு சிறிய எலியாக மாறிவிட்டான். எலியாக மாறியதும் அது பயத்தில் கீச்சு கீச்சென்று ஓடி மறைந்துவிட்டது. மீண்டும் ஒருபோதும் திரும்பவில்லை. இந்தக் கதையிலிருந்து நாமும் ஒரு உண்மை உணர முடிகிறது. நாம் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த எண்ணங்களே நம்மை கட்டுப்படுத்தத் தொடங்கும். அந்த எலிக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது: பலம், மரியாதை, ஒரு மனித வாழ்க்கை. ஆனால் ஒரு தீய எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், அதன் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. இந்த உணர்வுகள், பொறாமை, கோபம், பயம் எளிதில் தூண்டப்படுகின்றன. அதனால்தான் இப்போது நம்முடைய எண்ணங்களைப் பற்றிய விழிப்புணர்வு அவசியமாக இருக்கிறது. நாம் நம் எண்ணங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஒரே ஒரு எண்ணம் கூட நாம் கட்டியெடுத்த அனைத்தையும் அழிக்கக்கூடும். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!